பிராமண சமுதாயத்துக்கு வந்து மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்காரு. ஒரு பிராமணன் இந்து அறநிலைத்துறையில அமைச்சரா இருக்கிறதுக்கு சகல பொருத்தமும் உண்டு. அவரை நம்பி கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அத்தனை பேருக்கு அமைச்சர். அடுத்து திரு அண்ணாமலை IPS மாநில தலைவரா வைக்கிறதா சரியா இருக்குங்கிற பார்வையில சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இதை தெரிவிச்சிடணும். ஏன் அப்படின்னா, இது மாதிரியான சந்தர்ப்பம் அடுத்தடுத்து கிடைக்கணும்னு நம்ம எம்பெருமான் சிவபெருமானை வேண்டிக்குவோம். கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. அது வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நம்ம அவரை திரு ஜோசப் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நம்ம மனப்பூர்வமாக பாராட்டுவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு பிராமண சமுதாயத்துக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கார். அதுவும் அந்த சமயத்தில் HV கண்டே அவர்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தார் எம்ஜிஆர் காலத்தில். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் யாருமே மந்திரி சபையில் பிராமணனுக்கு இடம் கொடுக்கல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிராமண பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிராமணராக இருக்கட்டும், அது முதலமைச்சர் தான். ஆனால் அவங்களே கூட பிராமண சமுதாயத்துக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை. அவங்கள ஒதுக்கி இறக்குறை. அவங்களே பிராமணராக இருந்தால் நிறைய பேர் பிராமணர்களுக்கு எதிராகவோ இந்துக்களுக்கு எதிராகவோ அந்த அம்மா எதுவும் செய்யலைங்கிறது உண்மைதான். அதனால் அது ஓகே. ஆனால் இந்த திராவிட மாடல் சித்தாந்தத்தில் முழுக்க பிராமண சமுதாயத்தை அப்படி ஓரங்கட்டி ஒதுக்கியே வச்சுட்டாங்க. ஏதோ இது ஒரு மோசமான ஒரு வில்ல மாதிரி அவங்கள கட்டமைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. எந்த சமுதாயத்தையும் புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் சனாதனம், இந்து தர்மம், நமக்கு தேசியவாதிகளுடைய கருத்து அதுதான். அந்த அடிப்படையில் பிராமண சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்ததை நான் பெருமையாக தான் பார்க்குறேன், வரவேற்கிறேன் அந்த இதை. அதே மாதிரி பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு 7 பேருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 33 முதலமைச்சர் உட்பட 33 அமைச்சர்கள். அதில் பட்டியலின சமுதாயத்தில் 7 பேருக்கு கொடுத்துருக்கதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வை இது. அதே மாதிரி பெண்களுக்கு 4 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். இந்த இதில் 2 பேர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அமைச்சராக இருக்காங்க. ஒருத்தர் வெங்கட்ரமணன், அது நமக்கு தெரியும், மயிலாப்பூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற வெங்கட்ரமணனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தங்க திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து வெற்றி பெற்ற ரமேஷுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவருக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. வரவேற்போம். ஒரு பிராமணன் இந்து அறநிலைத்துறையில் அமைச்சராக இருக்கிறதுக்கு சகல பொருத்தமும் உண்டு, எல்லா வாய்ப்புகளும் தகுதியும் உண்டு அவருக்கு. மற்றவங்களுக்கு தகுதி இல்லையான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த சேகர் பாபு மாதிரியான ரவுடிகளை கொண்டு அந்த துறைக்கு அமைச்சதே அந்த துறையை சீர்குலைக்கிறதுக்காக அமைச்சது. என்னால் அப்படி தான் இதை சொல்ல முடியும். தங்கத்தை உருக்குனது, நகைகளை உருக்குனது, அங்கே போய் அவ்வளவு வேண்டாத வேலையை பார்த்து கெட்ட வார்த்தையை போட்டு பேசுனது, பக்தர்களுக்கு இடையூறு பண்ணது, இது எல்லாமே நடந்துச்சு. இந்த ஆட்சியில் அது கொஞ்சம் கடவுளுக்கு, அதாவது பக்தி மனம் கமிழும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே விட அப்படியே திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் இந்துக்களுக்கு தீபம் ஏற்றதுடைய இதையும் கோர்ட்டு உத்தரவை மதித்து நடந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது நம்ம போகக்கூடிய காலங்களில் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு நம்ம அதை விமர்சிக்க வேண்டாம், நல்ல நேரம் இது. அதனால் மனப்பூர்வமாக நம்ம ஜோசப் விஜயை பாராட்டுவோம். அதுலேயும் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு பிராமணனுக்கு இந்து அறநிலைத்துறை கொடுத்தது ரொம்ப 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 சிறந்த ஒரு இது. இதுக்கு முன்னாடி நம்ம வெங்கட்ரமணனுக்கு கல்வித்துறையை கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு எல்லாம் வந்துச்சு. அதுக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான அந்த தேச துரோக கும்பல், கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் சேர்ந்து அதை எதிர்த்தாங்க. அதனால அதை மாற்றி அமைக்கப்பட்டதோன்னு எனக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் சரி, அதை பண்ணியிருக்கு. இன்னொன்று, விஜய்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவரை நம்பி கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேருக்கு அமைச்சர். இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதாவது இந்துடா திரைப்படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பார்க்கணும். பார்க்குறதுக்கு நம்ம இப்போ கஷ்டப்பட வேண்டாம். இதிலே கூட நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் பார்த்துட முடியும். இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போய் இந்துடா, இங்கிலீஷில் INDHUDAA இந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் டைப் பண்ணால் இந்த நிறைய இந்துடா சம்மந்தப்பட்ட படம் பல இதிலேருந்து வரும். 2 மணி நேரம் 23 நிமிடங்கள். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டா படம் ஓப்பன் ஆயிரும். அப்படி தமிழில் டைப் பண்ணாலும் வரும். இந்துடா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இல்லை 2 நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டிங்கனால அவங்களே அந்த உங்களுக்கு அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி தந்துடுவாங்க.
அதனால் அது அவசியம் நீங்கள் பார்க்கணும். பார்த்தவங்க உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். 2 நம்பர் கொடுக்குறோம், 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. கியூஆர் கோடும் கொடுத்துருக்கோம். இந்த கியூஆர் கோடுக்கு மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். நன்றி. அதில் நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த வெங்கட்ரமணன்லாம் வந்து அவர் வந்து திருப்பூர் வடக்கு, அந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு பூர்வீகம் அங்கே தான் அவருக்கு வீடுகள் இன்னமும் அங்கே இருக்குது. படித்ததெல்லாம் கோயம்புத்தூரில். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர். ரொம்ப நேர்மையான ஒரு ஆளாக தான் அவரை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்க. அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார். அதனால் அவர் கல்வி அமைச்சராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்க தான் செய்துச்சு. அதே மாதிரி அவரும் வந்து சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு போராடி தான் அவர் முன்னுக்கு வந்திருக்கார். கேட்ரிங் இதெல்லாம் வச்சுருக்காரு. அதில் தான் விஜய்க்கு, அந்த விஜயனுடைய சோபா கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் வந்து அவங்க அம்மா பேரில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் வந்து இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட இது, அவர் சினிமா துறையிலையும் அவர் கேட்ரிங் இது பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி படித்து, ஒரு பக்கம் படித்து அட்வொகேட்டெல்லாம் ஆகி இந்த பக்கம் இதையும் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அவருடைய தொழிலும் வந்து இது பண்ணியிருக்காரு. இதில் தான் விஜய்க்கு அறிமுகமாகி அதன் மூலம் அவருக்கு நீண்டகால நண்பராக இருந்து இப்பவும் கூட அவருடைய கட்சிக்கு அவரை பொருளாளராக வச்சுருக்காரு. அப்படின்னா அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள். நம்ம வந்து கிண்டலுக்கு சொல்லலாம், அவருக்கு கார் டிரைவருக்கு பையனு கொடுத்தாரு. அது எல்லாமே நம்ம சொன்னால் செய்யணும், நமக்கு விசுவாசமாக இருக்கணும், அவங்கள தான் கூட வைக்கணுங்கிறதுல விஜய் வந்து முடிவெடுத்திருக்காரு. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு அரசியல் தலைவர் அவரை நம்புகிறவங்களை மட்டும்தான் நம்ம கூட வச்சுருக்கணும். அப்படி வச்சாதான் அவங்க வந்து செயல்பட முடியும். நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிராமண சமுதாயத்துக்கும் இப்போ பிரதிநிதித்துவம் கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த பட்டியலின சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு இது பிரதிநிதித்துவம் கொடுத்தது, பெண்களுக்கு வந்து 4 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தினது, எல்லாத்துக்கும் மேலே நிறைய இளைஞர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்ததெல்லாம் மிக 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 வரவேற்கத்தக்க விஷயம். மத்திய அரசோட ஒருங்கிணைந்து இவங்க வந்து தொடர்ந்து செயல்பட்டு நிறைய விஷயங்களை, திட்டங்களெல்லாம் கொண்டு செயல்பட வச்சாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அது போகக்கூடிய காலங்களில் பேசுவோம், விமர்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதில் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம், இவர் வந்து அங்கே இதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இன்றைக்கும் வந்து பதவியேற்பு விழாவில் வந்து முதல்ல வந்து வந்தே மாதரம், அடுத்து வந்து தேசிய கீதம், அடுத்து வந்து தமிழ் தாய் வாழ்த்து, இதுதான் இசைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக அவர்கிட்ட கேள்வி கேட்ட உடனே, இதை ஏன்னா இந்த கோஷ்டிகளெல்லாம் தேச துரோக கும்பல் தானே, வந்தே மாதரம்னு சொன்னார். அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து எல்லோருமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருமே சொன்ன ஒரு மிகப்பெரிய கோஷம் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது தான் அதில் வந்த கோஷம் தான். அப்போ அந்த வந்தே மாதரத்தை வந்து பாடுறது தேச துரோகங்கிற மாதிரி கட்டமைச்ச கும்பல். அதுகிட்ட நீ கேட்ட உடனே அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அது வந்து நான் வந்து முதலமைச்சர்கிட்ட இதை கேட்டதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து கவர்னர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லாத்துலேயுமே வந்து முதலாவது வந்தே மாதரம் பாடணும், முழு பாடலையும் பாடணும், அதுக்கு பிறகு தேசிய கீதத்தை பாடணும், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அது இருக்குது, சட்டம் இருக்குது. அதை அந்த மத்திய அரசு விதிமுறையில் அது இருக்கனால அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அதை பாடியிருக்காங்க அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த ஈர வெங்காயம் ப்ரெஸ்ஸில் வந்து இதை சொல்லிட்டு போகிறார், மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவர் தானையா நீங்கள்லாம், உங்களுக்கு குறைந்தபட்ச அறிவே கிடையாதா? இதெல்லாம் இப்படி உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ கேவலமாவா இருப்பீங்க? இதை பத்திரிகையில் இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க கிட்ட வேற செய்வீங்களா? நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு இப்படி சொன்னீங்க, உங்களுக்கு அறிவு கிடையாதா? உங்கள் கட்சியில் ஒருத்தனுக்கு அறிவு கிடையாதா? ஏன் இந்த வெங்கடேசன் ஒருத்தர் இடகால உலகமாக அறிவாளி தானே, அந்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதானங்க. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இந்தியா முழுக்க இப்படி தான் நடைமுறையில் இருக்குது. இதை வந்து மீறினா சட்டத்துக்கு புறம்பானதாயிரும். எங்கள் கட்சியினுடைய கேரளாவில் கேரளா நடத்தின இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்திலையும் இப்போதையும் நடந்த காங்கிரஸ் பதவியேற்பு அளவிலும் இப்படி தான் நடந்துச்சு. இப்போ கம்யூனிஸ்டே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தா கூட அவங்களும் இப்படி தான் இல்லை இப்படி தான் செய்திருப்பாங்க. இதுதான் நடைமுறை. இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே நீங்கள்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் எதுக்கு ஒரு கட்சிக்கினுடைய தலைவரை வழி நடத்திட்டு இருக்கீங்க? கேவலமாக இருக்குது, கருமம். சரி, அப்படி தான் இதை சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து இந்த இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் இதுதான். வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு இது என்னென்னா, செங்கோட்டையிலையும் நிதி அமைச்சராக வச்சுருந்தாங்க, அதை திருப்பி வருவாய்த்துறை அமைச்சராக மாற்றிருக்காங்க. வில்சன் அப்படிங்கிற கிறிஸ்தவருக்கு அந்த பதவியை அதை கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதுக்கு பின்னாடி என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதில் என்ன இதுங்கிறது இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ பிடிச்சது வந்து முக்கியமாக 2 பிராமண சமுதாயத்துக்கு கொடுத்த. இப்போ இன்னொன்று சொன்னாங்க, ஸ்ரீகாந்த் வந்து
தூத்துக்குடியிலேருந்து வெற்றி பெற்ற அவரு கூட பிராமின்கிற மாதிரி ஒரு பேச்சு. எனக்கு அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல, உறுதி செய்யலை. சரி, அதை விட்டுருங்க. இருந்தால் 3 இல்லைன்னா 2ங்கிற அடிப்படையில் கூட வச்சுருங்க. 2 பிராமண சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்ததுனால என்ன நன்மைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அது ஒரு நல்ல ஒரு இது. அவங்கள ஒதுக்காமல் வச்சாங்கல்ல, அது ஒரு நல்ல இது. தமிழகத்தில் ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒதுக்கி வச்சிருக்கனால இதை நான் திருப்பி பேசுகிறேன். இன்னொன்று வந்து நாம் தமிழரில் கூட 6-7 பேருக்கோ வந்து அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தார் சீமான் அவர்கள், பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு. இது ஒரு நல்ல அறிகுறியாக நான் பார்க்குறேன், ஒரு மாற்றமாக பார்க்குறேன் இதை. பாஜக வந்து கொடுத்தா நம்மளை பிராமணன் கட்சின்னு சொல்லிடுவானோன்னு நினச்சிட்டு ஒரு கொடுக்காமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 27 பேரில் ஒருத்தர் கூட பிராமண வேட்பாளர் நிப்பாட்டலை. வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அந்த பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒருவேளை அந்த மாதிரி கொடுத்தா நம்ம பாஜகவை ஏற்கனவே பிராமணன் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய. யார் என்ன போற்றுவார் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், நீ என்ன நினைவில் முடிவெடுக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டே போங்கன்னு தான் இருக்கணும். அப்போ தான் அது நேர்கொண்ட பார்வையில் நீங்கள் பயணிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் செய்திருக்கணும். பரவாயில்ல, இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை செய்வாங்கன்னு நம்ம நம்புவோம். இந்த திராவிடியா மாடல் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக திமுக, அது வந்து எந்த காலத்துலேயும் வந்து பிராமண சமுதாயத்துக்கு இடம் கொடுக்காது. ஆனால் அவங்களுடைய ஆடிட்டரை பிராமணனாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அறிவாளி இருந்தால் தான் அது வந்து திருட்டுத்தனத்தை கரெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறனால. அதே மாதிரி அந்த துர்கா அம்மா வீட்டில் நடக்கிற பூஜை புனஸ்காரம் எல்லாத்துக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி ஒரு 200 பேரை கொண்டு போய் விட்டாங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்க எல்லாம் பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க வீட்டில். அது வந்து அவங்களுக்கு பூஜை சரியாக பண்ண தெரியாது, மந்திரம் கரெக்டாக ஓத தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. யார்? துர்கா ஸ்டாலின் நினைக்கிறாங்க. அதனால் வீட்டில் குடிமி வச்ச பூணூல் போட்ட ஒரிஜினல் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவ பூஜாரிகளை தான் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய யாகங்கள் கோமங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. பூஜை புனஸ்காரம் எல்லாம் அதை ப்ராப்பரான மந்திரமெல்லாம் ஓதி சமஸ்கிருத மந்திரமெல்லாம் கரெக்டாக பண்ணி தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டாங்க, எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. முழுக்க திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால பார்ப்பான்னு இழிவுபடுத்துறதுனால அவங்க பண்ண மாட்டாங்க. வருங்காலத்தில் அவங்களும் மாறுவாங்கன்னு நம்புவோம். இல்லைன்னா அவங்க ஓரமாக போக வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். இது ஒரு ஆரோக்கியமான, எந்த சமுதாயத்தையும் ஒதுக்கக்கூடாதுங்கிறத நம்முடைய நிலைப்பாடு. அந்த வகையில் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக்குவோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி, மனப்பூர்வமான பாராட்டு நான் கண்டிப்பாக இதை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பாஜக சம்மந்தப்பட்டது. இது என்ன அப்படின்னா, பாஜகவில் வந்து நேற்றையிலேருந்து ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்குது. நேற்றைக்கு வந்து கோயம்புத்தூரில் மாநில அளவில் உள்ள நிர்வாகிகளெல்லாம் அழைச்சி ஆலோசனை நடத்தியிருக்காங்க. மூத்த தலைவர்கள் மாநில அளவில் உள்ள பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து கலந்துட்டு இந்த தேர்தலில் இந்த தோல்விக்கு என்ன காரணம், அடுத்து நம்ம என்ன மாதிரி பண்ணணுங்கிற நோக்கி அவங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து பாஜகவை நகர்த்துறதுக்கு கொண்டு செல்றதுக்கு உண்மையிலேயே இதில் வந்து நம்ம யாரையும் குறை சொல்லலை, உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக அதை யோசித்ததாக தான் அதை சொன்னாங்க. அதாவது வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கேன். அந்த தமிழிசையாக இருக்கட்டும், வானதியாக இருக்கட்டும், நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை எல் முருகன், இந்த மாதிரியான இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணனால தான் இப்படிலாம் நமக்கு ஒரு பெரிய தோல்வி பாஜகவுக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி இல்லை, கிடைச்சிது. அதுக்கு இவங்கெல்லாம் தான் காரணங்கிறனால இவங்களெல்லாம் கடுமையாக எல்லாருமே பல பேரும் தேசியவாதிகள் கண்ணா பின்னாடி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் சேர்ந்தே கூட இந்த கூட்டத்தில் வந்து அடுத்து திரு அண்ணாமலை IPS மாநில தலைவராக வைக்கிறதா சரியாக இருக்குங்கிற பார்வையில் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ததாக ஒரு தகவல். அது உண்மையாக தான் இருக்குங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களை இருக்கக்கூடிய தலைவர் வரல அப்படின்னா கண்டிப்பாக தமிழக பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குங்கிற மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் இன்னொரு தகவலையும் நம்ம சொல்லணும். நயினார் நாகேந்திரனை வந்து ஒரு சந்தர்ப்ப கைதியாக, சூழ்நிலை கைதியாக தான் அவருக்கு மேலே பழி விழுதுன்னு தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அவர் என்னுடைய பார்வையில் என்னென்னா, சில முடிவுகளை மாநில தலைவர் எடுக்கிறது தானே அதிகாரம் இருக்குது. அதில் வேறு அமைப்பு பொதுச் செயலாளர் இப்போ இல்லை. அப்போ அந்த அதிகாரத்தை இவர் ஏன் பயன்படுத்தலைங்கிற இடத்துல தான் எனக்கு அவருக்கு மேலே விமர்சனம் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த எவ்வளோ தொகுதிங்கிற இடத்துலையும் சரி, என்ன தொகுதிங்கிற இடத்துலையும் சரி, அந்த இடத்துல அவர் ஏன் சூழ்நிலை கைதியாக இருந்து அதை ஏன் கரெக்டாக செய்யலை, அந்த இடத்துல சூழ்நிலை கைதியாக ஏன் போனார், அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் உறுதியாக அவர் நின்றுருக்கணுமே, தொகுதிக்கு வந்து ஏன்னா இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கணுங்கிறதுல ஏன் வந்து அவர் திரு அண்ணாமலை IPSயும் கலந்து என்ன மாதிரி நம்ம கட்சி சார்பில் பண்ணணுங்கிறது அவர் சில விஷயங்களை பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை செய்திருக்கணும். அதுக்கு அவங்க கூட இருந்தவங்க எப்படி வழிகாட்டினாங்கன்னு தெரியாது.
இருந்தாலும் சரி, ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சுது. இப்போ நடந்த விவாதங்களில், இப்போ நடந்த ஆலோசனைகளில் வந்து பல்வேறு மாநில நிர்வாகிகளும் கூட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மறுபடியும் வந்தது தான் சரிங்கிற மாதிரி அவங்க பேசினதாக ஒரு தகவல். இன்றைக்கும் வந்து அந்த கூட்டம் நீடிக்குது. அதில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அவர்கள் கலந்துக்கிட்டு அவங்களும் இன்னும் பலர் கலந்துட்டதாக சொன்னாங்க. அதுலேயும் வந்து இது சம்பந்தமாக யோசிச்சிருக்காங்களாம். அதனால் திருப்பி அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கத்தில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து 19ஆம் தேதி நேற்று முன்தினம் தமிழகம் அமெரிக்காவிலேருந்து தமிழகத்துக்கு திரும்புகிறதாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது தள்ளி போச்சுது. இன்னைக்கு 21ஆம் தேதி இன்றைக்கி வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. சென்னைக்கு வரல, ஆனால் கோயம்புத்தூர் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வரல அவர். நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் வரத மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது எதனால அது இப்போ தள்ளி போகுதுங்கிறது எனக்கு தெரியல. பெங்களூருக்கு வருவார். பெங்களூர்லேருந்து அடுத்து கோயம்புத்தூருக்கு வர மாதிரி தான் அந்த பாதை, அப்படி தான் அவருக்கு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு அவர் வரதா சொல்லலை. நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் உறுதியான தகவல் இல்லை. வாரது உறுதி தான், ஆனால் நாளை மறுநாளாங்கிறது இன்னும் உறுதியாக சொல்லலை. வருவார் அப்படிங்கிறாங்க. வந்த பிறகு என்ன நிலைப்பாடுங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து அவர் வந்து எனக்கு மாநில தலைவர் பதவி வேண்டான்னு சொல்கிறதாகத்தான் சொன்னாங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து உட்கார்ந்துருந்து இப்போ இருக்கக்கூடிய பாஜகனுடைய சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வோம். பழையபடியும் நமக்கு வந்து இதேமாதிரி நெருக்கடிகள், மேல்மட்ட குழு இல்லைனா வந்து பார்லிமெண்ட் போர்டு எடுக்கக்கூடிய முடிவு தான், கூட்டணி இதுதான் முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறத, அதை தவிர்க்கணும்னு அவர் நினச்சிட்டு, அதனால் நான் இப்போதைக்கு வேண்டாம், வேறு யாராவது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு தகவல். ஆனால் நான் வந்து இந்த கண்டிஷனை அவர் சொல்லுவாருங்கிறத நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக அவர் சொல்லணும். பழையபடியும் வந்து குறுக்க கட்டையை போட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது. எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுங்கிறத சொல்லுங்கள். ஆனால் இந்த லீடு பண்ணி போகிறது அண்ணாமலை தானே. அவருக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன், இதை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவருக்கு எதிராக செயல்படுறது வந்து சரியாக இருக்காது. அவருக்கு முழு மூச்சாக ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்து அவர் செயல்பட்டால், ஒரு தனிக்கட்சி தலைவர் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் இருந்தாலும் ஒரு தனிக்கட்சி தலைவர் எடுக்கிற முடிவை அவரே சுதந்திரமாக எடுக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அப்படி கொடுத்தா தான் அங்கே மாற்றம் வரும். தமிழக அளவில் உள்ள மாநில பாஜக கட்டமைப்பும் சரி, மாவட்ட கட்டமைப்பும் சரி, எதெல்லாம் மாற்றணுமோ அதுக்கெல்லாம் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஏறக்குறையாது உண்டு, அவங்களால பண்ண முடியும். அதெல்லாம் அவர் என்னமோ மாற்றி அமைச்சா தான் அவர் வந்து நிறைய இதாக இருக்கும். இன்னொன்று, நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் பதிவில் சொல்லியிருப்பேன். ஜோசப் விஜய்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே, அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்களை வந்து அந்தந்த இடங்களில் அவர் அமைச்சராக ஆக்கியிருக்காரு, இதெல்லாம் செய்திருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி குறுகிய காலத்தில் வேறு நீங்கள் கீர்த்தனானி ஒரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அந்த துறை சாதாரண துறை கிடையாது. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர் கீர்த்தனா. அந்த கீர்த்தனை விருதுநகர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றி வந்தவங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்கன்னு பாருங்கள். 2021 திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் டீமில் வேலை பார்த்தவங்க. அதுக்கு பிறகு பெண்ணுங்கிற நிறுவனம், சபரிசன் வச்சுருக்க பெண் நிறுவனத்தில் இருந்து திமுகவுக்காக வேலை பார்த்தவங்க. அதன் பிறகு அதுலேருந்து வெளியே வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து தனியாக நின்று சுயேட்சையாக நின்று எலெக்ஷனில் சந்திக்கணும்னு சொல்லி அதுக்கு வேலை செய்து தொடங்கி போயிட்டு இருந்தவங்க. மார்ச் மாதம் 28 ஏதோ லாஸ்ட்டில் தான், மார்ச் மாதம் கடைசியில் விஜய் கட்சியில் சேர்ந்த உடனே வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மா எம்எல்ஏ ஆகிட்டு வெற்றி பெற்றவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க. இது திடீர்னு எடுத்த முடிவுகள் தான். பாஜகவில் இதே மாதிரி திடீர்னு வந்தவங்களுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த அம்மா தெளிவான ஆள், கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா விஜயனுடைய அந்த கட்சி வெற்றி பெறுறதுலையும் அவங்க ஏதோ பின்புலமாக இருந்து அந்த பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்து வந்த வேலைகளை சில இதை அவங்க செய்திருப்பாங்கங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சிக்க முடியும். அவங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போ அவங்க திறமை இருக்குது, அந்த திறமையை கரெக்டாக பயன்படுத்துவோம். அவங்க நம்பிக்கையான ஆளாகவும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி இந்த வெங்கட்ரமணனை நான் சொன்னால இதே மாதிரி மற்றவங்களும் வந்து அவங்க கொடுத்தது எல்லாமே அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இப்போ புஷி ஆனந்தெல்லாம் எடுத்திங்கன்னா அவர் ரசிகர் மன்றத்தை வச்சிருக்க நேரத்தில் அதுக்கு தலைவராக இருந்த மனிதர் அவர். அப்போ அந்த மாதிரி நம்பிக்கை. செங்கோட்டையனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகலேருந்து வந்தவர் தான், ஆனால் அவர் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆனார். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவை எடுத்துட்டிங்கனாலும் அதை எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வந்த ஆள் தான், ஆனால் கடைசியில் அவர் நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறனால அவங்கள கூட வச்சுக்கன்னு நினைக்கிறார். இது மாதிரி அண்ணாமலை ஐபிஎஸ்க்கும் இதை மாதிரியான நம்பிக்கையான ஆட்கள் வட்டத்தை அவர் உருவாக்கினா மட்டும்தான் அவருடைய எதிர்கால பயணத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எதிராகவே செய்துட்டு ஒரு டெல்லி லாபியே பண்ணிகிட்டு இருக்க ஆளை கூட வச்சு ஒரு நாளும் கட்சியை வளர்க்கவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. அதுக்கு தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அதுக்காக வேண்டி இப்போ விஜய் செய்கிறத அப்படியே செய்யுங்கன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் இதை மாதிரி ஒரு வாய்ப்பை, அது ஒன்றும் இல்லை சார். இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களை விட, இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விட ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கக்கூடியது அவர் தான் சார்.
அரசியல் தலைவர்னு எடுத்தீங்கன்னா அவர் தான். விஜய்லாம் அது கீழே தான் நிற்பார். விஜய் வந்து ரசிகருங்கிறதுல ஒரு பெரிய நடிகருங்கிறதுல கிடைச்ச ஒரு இது. அண்ணாமலையினால் பிஜேபியை உருவாக்கி, அதாவது திமுகவுக்கு எதிராக நேர்மையான துணிச்சலான ஒரு அரசியல் பண்ணதே அண்ணாமலை தான். திமுகவை எதிர்க்கலாம், போட்டு காலில் போட்டு மிதிக்கலாம், அது ரவுடி கட்சி தான். ஆனாலும் ரவுடினாலும் என்னென்ன, இவர் போலீஸுக்காரரு, அதனால் கரெக்டாக அந்த இதை அவர் எடுத்தார், கையில் எடுத்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக களமாடி பாஜக நிர்வாகிகளெல்லாம் வெளியே வந்து தைரியமாக நம்ம அண்ணாமலை இருக்காருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு சொல்லி களமாட வச்சார். அந்த நம்பிக்கையை ஊட்டினார். இப்படி ஊட்டி இளைஞர்களையும் பாஜக பக்கம் கொண்டு வர வச்சார், அரசியலை கவனிக்க வச்சார். பெண்கள் வீட்டில் சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு இருந்த பெண்களெல்லாம் வெளியே வந்து அரசியல் பண்ண வச்சார், கவனிக்க வச்சார். வெளியே வர முடியாதவங்களையும் கவனிக்க வச்சார். காமராஜரை நேசித்தவங்களெல்லாம் அண்ணாமலையை நேசிக்கும்படியாக நடந்துக்கிட்டார். அதே மாதிரி எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகளெல்லாம் அண்ணாமலை பக்கம் நகர ஆரம்பித்தாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்களெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணாங்க. கம்யூனிஸ்டில் உள்ள ஒரிஜினல் கம்யூனிஸ்டுக்காரங்க, அவங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராத தொண்டர்களாக இன்றைக்கும் நிர்வாகிகளெல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. எனக்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்படி நேர்மையாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. திமுக காரணங்களே மரியாதை வச்சாங்க. எல்லா கட்சியிலையுமே அண்ணாமலைக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை ஒரு முக்கியமான முடிவெடுத்து ஒரு முதலமைச்சருங்கிற இடத்தை நோக்கி நகரும்போது இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களாக பிரச்சாரம் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதை உருவாக்குனது அண்ணாமலை, அறுவடை பண்ணது விஜய். அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம முன்னிலைப்படுத்தியிருந்தால் களமே வேறு மாதிரி ஆயிருக்கும். அது தவற விட்டுட்டோம், பரவாயில்ல. வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து சந்தர்ப்பங்களில் வந்து அண்ணாமலைக்கு இது மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையும்னு நம்ம எதிர்பார்ப்போம். 5 வருஷம் போகிறாருன்னா அவரே கூட முதலமைச்சராக வருவார். வந்தால் தான் சார் தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஒரிஜினலான மாற்றங்கள் அப்போ தான் நடக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போன நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் மாறணும்னு அது வரும். ஏன்னா விஜய் வந்து அதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கிட்டத்தட்ட திராவிடியா மாடல் 2.0ங்கிற மாதிரி தான் இவருடைய இவ்வளவு குறுகிய காலத்தில் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த நேரத்தில் அவரை விமர்சிக்க வேண்டாம்னு எனக்கு மறுபடியும் நினைக்கிறேன். அதில் அண்ணாமலை வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் சார். அதனால் கண்டிப்பாக அவருக்கு அந்த இது வாய்ப்பு இருக்குது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணாமலையினுடைய வியூகத்தின் அடிப்படையில் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்து போகிறாரோ அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சி போனாங்க, அதை நோக்கி எல்லாரும் பயணப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் திரு அண்ணாமலை IPS அவர்கள் தான் மறுபடியும் வந்து தமிழக பாஜக தலைவராக வந்தால் பாஜக நல்லா இருக்கும், தமிழனுக்கு நல்லதாக இருக்கும். நல்லா வருவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 GPay நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.